இல்லையா? ஸோ ப்ரீவியஸாக ஒரு 10 to 15 டேஸாக நம்ம அனலைஸ் பண்ணுற ஒரு கேள்விப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் regarding the income tax rate in both is all over the Tamil Nadu branches. So we are discussing about the income tax rate. I call upon the boys. Good afternoon all. I am Asim K. I am telling about case studies income tax rate on Pothys Textiles. Pothys is one of South India's largest textile retail chains, famous for its contemporary sarees and multi-floor showrooms. In September 2021, the Indian Income Tax Department conducted searches on several Pothys premises across Tamil Nadu, citing substantial tax evasion and uncounted cash transactions. News report alerted the large amount of unaccounted cash, gold and documents were found. Through the company publicly started complaints with all legal documents and would cooperate with authorities. அதாவது இந்த மாதிரி போலீஸ் கடையெல்லாம் நகை கணக்கில் இல்லாத காசு இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாமே செக் பண்ணுறதுக்காக இன்கம் டேக்ஸ்லேருந்து ரைடுக்கு வந்து செக் பண்ணுறாங்க. அதுதான் சொல்லுறாங்க. பாஸ்கரன். ஸோ இப்போ போலீஸில் ரைட் நடந்தது சினாரியோ பார்த்தீங்கன்னா இப்போது ரைட் நடந்தனால இப்போது மீடியா வந்து அவங்க ஃபுல்லாக இன்டென்ஸாக அவங்க கவரேஜ் பண்ணுறாங்க. அதனால இப்போது என்ன மாதிரி கொஸ்டின்லாம் ரைஸ் பண்ணுறாங்கன்னா இன்டர்னல் ஃபினான்ஷியல் இது வந்து அவங்க எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அதனால் எப்படி அவங்க அதை கண்ட்ரோல்டாக வச்சுருக்காங்க, அவங்களோட டவுன் ஆகுனா அதை எப்படி அவங்க டேக்கிள் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு ரைட் நடந்துருக்கலாம், அதனால இப்போது பிஸ்னஸ் டவுன் ஆகிருக்கும். பிஸ்னஸ் டவுன் ஆகும்போது நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருக்கும். அதனால இப்போது அதை டேக்கிள் பண்ணுறது எப்படி, இப்போது அதை வந்து அவங்க எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு தான் இப்போது நிறைய மீடியா வந்து கொஸ்டினாக எடுத்துட்டு இருக்காங்க. Regarding nearby the Puja festival and next month we are going to celebrate Deepavali festival. So இந்த மாதிரி டைம்ல வந்து ஒரு ஃபேமஸான போத்தீஸ் டெக்ஸ்டைல்ல ரேட் நடந்துச்சு. இன்கம் டேக்ஸ் ரேட் பண்ற கணக்கில் வராத தங்க நகைகள், கணக்கில் காட்டப்படாத ரூபா நோட்டுகள் லேக்ஸ் கணக்கில் இருக்கிறாங்க, க்ரோஸ் கணக்கில் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இல்லையா? ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு. அப்போ அவங்களுக்கு ஒரு ட்ராபேக் இருக்குது. இப்போ சீசனாக இருக்கக்கூடிய டைமில் அவங்க கடையில் இன்கம் டேக்ஸ் ரேட் வந்துருக்கிறது அவங்களுக்கு ஒரு ட்ராபேக். ஹவு தே ஆர் ஃபேஸிங் த ட்ராபேக்? அப்போ என்ன பண்ணுறாங்க? அப் டு டேட் தே ஆர் கிவிங் த அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் த்ரூ த மீடியாஸ் இல்லையா? எந்த கடையில் எந்த நாளும் ரேட் இருந்துச்சு, எத்தனை ரூபாய் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, எத்தனை ரூபாய் கணக்கில் வராத டாக்குமெண்ட்ஸ் அவங்க ஃபைல் அவுட் பண்ணியிருக்காங்க, ரூபா நோட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க, எத்தனை லாபம் அந்த வருஷம் ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்ற அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் இல்லையா? ஸோ இதில் நான் கண்ட்ரோல் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் Today I am going to talk about the Pothys Textiles industry, about the incident in 2020. Immediate response and crisis management, transparent communication. Release a carefully worded public statement acknowledging the right, affirming cooperation with tax authorities and reiterating the company's commitment to compliance. Provide regular factual updates to employees and key stakeholders to prevent rumors. That's the transparent communication. இந்த மாதிரி அவங்க வந்து இந்த போத்தீஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பப்ளிக்காக அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ரேட் வந்துருக்கு, அதனால் யாரும் வராங்க, எங்களோட கடைக்கெல்லாம் யாரும் வராமல் இருக்காங்க, அதனால் நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் அக்னாலேஜ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டேக்ஸ்லாம் நம்ம வந்து நிறைய தப்பிச்சிருக்கோம், இந்தமாரி கோல்டு இந்த கேஷ்லாம் வந்து நம்ம வந்து நிறைய மாற்றி வச்சுருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் டாஸ்க் ஃபோர்ஸ்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. ஃபார்ம் அ கிரைசிஸ் ரெஸ்பான்ஸ் டீம் comprising top management, legal counsel, finance heads and peer representatives set up a 24/7 internal communication channel for employees to report concerns and receive guidance. அதாச்சும் இன்டர்னல் டாஸ்க் ஃபோர்ஸில் வந்து யாரெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த கம்பெனியோட, அதாவது அந்த இண்டஸ்ட்ரியோட டாப் மேனேஜ்மெண்ட், அதாவது எம்டி, அந்த மாதிரி எம்டி மேனேஜர் ஒரு ஹெச்ஆர் தான். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா லீகல் கவுன்சில், அது கவர்மெண்ட் கவுன்சில், அப்புறம் ஃபினான்ஸ் ஹெட்ஸ் அண்ட் பிஆர் ரெப்ரஸன்டேட்டிவ். அதாவது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் அவங்களோட கம்யூனிகேஷனில் இருப்பாங்க.
இந்த ரேட் நடந்ததுனால. அப்புறம் legal regulatory actions, engage professional advisors, retain reputed tax consultants and legal experts to liaise with the income tax department, review all seized documents and ensure timely submission of requested information. இந்த மாதிரி ரேட் நடந்ததுனால இந்த மாதிரி கவர்மெண்ட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து போத்தீஸ் இண்டஸ்ட்ரி கூட இருந்து அவங்களோட அக்கௌண்ட்ஸு அப்புறம் டேக்ஸ் எல்லாம் அவங்க கவர்மெண்ட் செட் பண்ணிக்கணும். Full compliance audit. Conduct an independent forensic audit of accounts for the past 5 years to identify any discrepancies. If irregularities are found, file necessary amended returns or voluntary disclosures to minimize penalties. இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேக்ஸ் இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் நடந்ததுனால இன்கம் டேக்ஸ் ரேட் நடந்ததுனால இந்த மாதிரி போத்தீஸ் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு ப்ரைவேட்டான ஆடிட்டரை கண்டுபிடிச்சி அவங்க இது வரைக்கும் பாஸ்ட் 5 இயர்ஸும் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, என்ன அக்கௌண்ட்ஸ்லாம் பண்ணி அப்புறம் அந்த எவ்வளோ கேஷ் போச்சு எவ்வளோ வந்தது அதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்தாங்க. So regarding